அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கிறது உடனே எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு. நேற்று இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளை பொறுத்த மட்டும் அது ஒரு செய்தி. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளார ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்ட் அவருக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ட்வீட் கூட. ஸோ இந்த 3 ஆண்டுகள்ல அவர் எக்ஸ்போஸ் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய ஸ்கேம்ஸ். எல்லா மிகப்பெரிய அமைச்சர்களோடும் மூத்த அமைச்சர்களோடும் நேரடியாக மோதி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து இந்த திராவிடம்ங்கிறது ஒரு வெங்காயம் மாதிரி, அதை நான் உரிக்க போறேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அது தொடர்ச்சியாக அவர் பெரியார் மேல் வைத்த விமர்சனங்களா இருக்கட்டும், அறிவாலயத்துடைய ஒவ்வொரு செங்கலா உருவென அவர் பேசின பேச்சுகளா இருக்கட்டும், அல்லது வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அவரை பற்றி முத்துராமலிங்கத்தை சொன்ன விமர்சனம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து வச்சார். அதனால மிகப்பெரிய அதிர்வலைகள்லாம் அவர் சர்வீஸ் முடிச்சு அவர் குவிட் பண்ணிட்டு அரசியல் வரப்போறாருங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் எனக்கு அவருக்குமான அறிமுகமே ஏற்பட்டுச்சு. எந்த ஒரு பேட்டியிலும் சொல்லாத ஒரு செய்தியை சொல்றேன். என்னுடைய ஸ்கூல் மேட்டும் திரு அண்ணாமலை அவர்களும் காலேஜ் மேட்ஸ். பட் என்னுடைய நண்பன், எனக்கும் நண்பன், அவருக்கும் நண்பன். அவர் இப்போ இல்லை, அவர் உயிருடன் இல்லை, அவர் இறந்துட்டாரு. அருண் பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்ல என் கூட ஸ்கூல்ல படிச்சவர். அவர் வந்து அண்ணாமலையுடைய கிளாஸ்மேட். இதெல்லாமே எங்களுக்கு போக தான் தெரியும். இதெல்லாம் தான் எனக்கும் அவருக்குமான ஒரு காமன் பாயிண்ட்ஸ். பட் நான் அவர்கிட்ட மூவ் பண்ண இந்த காலகட்டங்களில் அவர் யாருக்கும் பயந்து நான் பார்த்ததில்லை. இன்னைக்கு எடுத்துக்கோங்க, நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்க்கான விண்வெளிக்கான ஒரு கொள்கை அறிவிக்கிறோம் அது இதுன்னு சொல்லி திமுக அரசு அறிவிச்ச உடனே இன்னைக்கு அந்த நிறுவனம் யாரோடது, அந்த வானம் எல்எல்பிங்கிறது யார் பங்குதாரர்கள், அதுல சபரீசனுடைய பங்கு என்ன, யாரை ப்ரொமோட் பண்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பாலிசி